சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனே என்னுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடந்தமே சுடரே, திரைபொரா மண்ணும் அமுதத்தன் கடலே, திருப்பெரும் துறை உரை சிவனே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னவை கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தன் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி, செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற, தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குரு நாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈர்த்து எம்மை ஆட்கொண்டு அருள் செய்யும் சோமநாத பெருந்தகை, அடிநாயனை கருவியாக கொண்டு உண்மை விளக்கம் என்ற குழுமத்தில் மணவாசகம் கடந்தார் அருளி செய்த மூன்றாவது செய்யுளை சிந்திப்பதற்கு பெருமான் கருணை செய்ய வேண்டும் என்று அவருடைய திருடித்தமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு, அடிநாயனை இச்செந்நெறியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களையும் குருநாத பெருமானின் திருடித்தமரைகளையும் இமைப்பொழுதும் நீங்காது என்னுள் கலந்து அருள் செய்யும் இறைவனின் திருவடித்தாமரைகளையும் குழுமத்தில் உள்ள அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். காப்பு செய்யுள் பார்த்து மணவாசகம் கடந்தார் தன் குருநாதரிடத்து கேட்கக்கூடிய வினாக்களை நேற்று சிந்தனை பண்ணோம். அந்த வினாக்களுக்கு குருநாதர் எவ்வாறு விடையளிக்க உள்ளார் என்பதை ஒரு செய்யுளா கொடுத்திருக்காங்க. அந்த செய்யுளை தான் இன்று நாம் இறைவன் கருணை செய்ய இன்று சிந்தனை செய்ய இருக்கின்றோம். குருநாதர் விடை கொடுக்குறாங்க. எப்படி விடை கொடுக்க போறேன் அப்படிங்கிற தகவலும் முதல்ல சொல்றாங்க. இந்த நிலையில இங்கிருந்து நான் உனக்கு நீ கேட்ட வினாக்களுக்கு விடை சொல்ல போகின்றேன் என்பதை இந்த செய்யுள்ள நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா, உந்தனுக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே, உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உற்று. அழகா சொன்னாங்க. நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் என்னது இந்த செய்யுளானது உள்ளபடி இத்தை உரைக்க கேள் என்று தொடங்குகின்றது, அம்மா ஆனந்த யோகம் நிகழ்வுதல்வா என்று ஆரம்பிக்கிறாங்களேன்னு சற்று குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாம். செய்யுள்ள பொருள் கொள்ளும் பொழுது அது எங்கேருந்து சேர்க்கணுமோ கொண்டு கூட்டி சேர்க்கின்றது தமிழ் வழக்கு உண்டு. இப்போ அப்படியே படிச்சிங்கன்னா பொருள் வரிசையாக வராது. அதனால தான் எப்படி வரிசையாக அமையப்பெற்றிருக்கிறதோ அப்படி இறைவன் உணர்த்த அடியேன் எடுத்து சொல்லுகின்ற நிலையை சாமி அருள் செஞ்சிருக்கிறாங்க. உண்மையாகவே இதை பாடும்பொழுது நாம் எப்படி பாட வேண்டும் என்றால், உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்து தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்வுதல்வா உற்று என்றுதான் செய்யுள் இருக்கின்றது.
ஆனால் நாம் பொருள் கொள்ளும் பொழுது அதை இப்படி வச்சு பார்த்தாதான் எளிமையா எல்லாருக்கும் பொருள் புரியும். எப்படி வச்சு பார்க்கணும்? ஆனந்த யோகம் நிகழ்புதல்வா, முதல்ல மாணவனை வெளிச்சிட்டார். அடுத்து சொன்னார், உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உற்றுன்ட்டார். இப்படி வச்சு நீங்க படிச்சாதான் பொருள் எளிமையா புரியும். அப்ப குருநாதர் சொல்றாங்க, ஆனந்த யோகத்தில் நிற்கின்ற மாணாக்கனே அப்படின்னார். இந்த ஆனந்த யோகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஏன்னா இவருடைய வினாவே சுத்த வினா என்று சொன்னார். பாச நீக்கம் வேண்டி குருநாதர் திருவடிக்கு இவர் கேட்ட வினாக்கள் என்பதால் இது சுத்த வினா எனப்பட்டது. அப்படி சுத்த வினா கேட்ட அந்த மாணவனை நோக்கி குருநாதர் சொல்கின்றார், ஆனந்த யோகம் நிகழ்வுதல்வானார். இந்த ஆனந்த யோகம் என்பது, யோகம் என்றால் இணைதல் என்று பொருள். ஆனந்த யோகம் என்றால் உயிர் இறைவன் திருவடியை கூடி துய்க்கின்ற இன்பம், இன்பத்தை பெறுகின்ற யோகம். அந்த திருவடியை இணைந்து சென்று சேர்ந்து இன்பத்தை துய்த்தல், அந்த நிலையில இருக்கிற மாணவர் தான் இந்த மாதிரி வினாக்களை கேட்க முடியுமா. நம்மளுடைய சிவபிரகாசம் உமாபதி சிவனார் அழகா சொல்லியிருப்பாங்க. 10வது பாட்டுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லாரும் தீக்கையை வாங்கிட்டு சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நிலையில நின்னா நமக்கு சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் என்ற முக்தி கிடைத்துவிடும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் முக்தி கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகின்ற ஒரு பாடல், அனைத்து அடியார்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடல். இந்த மேலான ஞானம் பதமுக்தியெல்லாம் கடந்து அவனுடைய திருவடி முக்தியை, பரமுக்தியை எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மை சரியை செய்ய வேண்டும், உண்மை கிரியை செய்ய வேண்டும், உண்மை யோகம் செய்ய வேண்டும், உண்மை ஞானம் பெற வேண்டும். அப்ப சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் உண்மை ஞானம் என்று இருக்கின்றது. அது என்ன உண்மை ஞானம்? சாமி தவம் இருக்கிற பொருட்டு தான் குருநாதனாக வந்து எனக்கும் தீக்கை செய்திருக்கின்றார். இந்த நிலையில எங்க இருந்து வந்துச்சு உண்மை சரியையும் அப்புறம் இவங்க செய்யற சரியையும் என்ன வேறுபாடு? இதுக்குள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எமக்கும் தீக்கை கிடைத்தது, எனக்கு கண்டிப்பா சாலோகம் உண்டு என்று நினைத்து அன்போடு உள்ளபடி உண்மை உணர்வோடு யார் தொண்டுகளை செய்கின்றார்களோ அது உண்மை சரி. அதுபோல உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம். எதிர்பார்ப்பு அற்ற நிலையில், எதையும் பெருமானிடத்து எதிர்பார்க்காது ஒரு உயிர் அந்த தொண்டினை விரும்பி செய்யும் என்றால் அது உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் உண்மை ஞானம். இல்லப்பா ஏதோ நம்ம மையத்துல தெரியாம பாட ஆரம்பிச்சுட்டாங்க, நானும் தெரியாம போய் சேர்ந்துட்டேன், மாசத்துக்கு ஒரு நாள் இதுக்காக வெட்டியா விடுப்பெடுக்க வேண்டியது இருக்கு, என்ன பண்றது, போக வேணான்னு தான் மனசு நினைக்குது. இருந்தாலும் கூட படிக்கிறவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோ, இல்ல வர ஆசிரியர் ஏதேனும் நினைச்சுப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வர்றதெல்லாம் பொய் சரியை பொய் கிரியை பொய் யோகம் பொய் ஞானம். அங்க வேலை ஆகாது பருப்பு வேகாதுன்ட்டார் நம்ம உமாபதி சிவனார். ஆக உண்மை நிலையில் நின்று அதை செய்தோம் என்றால் அந்த அநாதிகாலம் தொட்டே நம்மை பிணித்து இருக்கக்கூடிய, நம்மை விட்டு நீங்காது இருக்கக்கூடிய அந்த ஆணவ மல மறைப்பு விட்டு நீங்கும், உயிர் திருவருளோடு கூடும். அவ்வாறு கூடும்போதுதான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அப்ப இங்க மனவாசகம் கடந்தார் ஆனந்த யோகத்தில் நிற்கின்ற மாணவர் என்று குருநாதர் விளக்கின்றாங்க. இததான் சிவபிரகாசம் மீண்டும் பேசுகின்றது. சிவபிரகாசத்துல 11வது செய்யுள்ள அருமையா சொல்லுவாங்க,
என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவருடைய அந்த குரு ஞானத்தை கொண்டுதான், சிவஞானத்தை கொண்டுதான் சிவபிரகாசம் என்ற நூலை எழுதினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்னைக்கு சாமி என்ன சொன்னாரோ அந்த ஆகம நூலில் இருக்கக்கூடாதுதான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல போறாரு இல்லையா. அதனால அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அந்த இடம் வரும்பொழுது நம்ம சிந்திக்கலாம். ஆக இறைவன் திருவடியை அடைவிக்கும் நிலையில், இறைவன் திருவடியை சேரும் ஆர்வத்தால் அன்பினால் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு குருநாதர் எப்படி விடை சொல்கிறார் என்றால், ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாய் ஈனமிலா பொருள்தனை சிந்தித்தல், ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை என்று நமக்கு அருள்நந்தி சிவாச்சாரியார் 215வது பாடல்ல சித்தியார்ல அழகா சொல்லியிருக்கிறாங்க. சிவஞான சித்தியார்ல அழகா சொல்லியிருக்கிறாங்க. எப்பா எதுப்பா இறைவனை போய் சேவிக்கும், போய் சேர்க்கும் என்று சொல்லி அழகா சொல்லியிருப்பாங்க. ஞான நூல்களை ஓத வேண்டும். ஞான நூல்கள்னா எது? யார் சிவபெருமான் நமக்காக உயிர்கள் மாட்டு கொண்ட கருணையினால் கொடுத்த நூல் ஞான நூல். அந்த ஞான நூல்தனை ஓத வேண்டும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும், நல்ல பொருளை கேட்கணும், மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும். நன்றாய் ஈனமிலா பொருள்தனை சிந்தித்தல். ஈனமிலா பொருள் எது? நீங்க உங்களுடைய மனம் என்று ஒன்று இருந்தால் அது ஏதேனும் ஒன்றை சிந்தித்து கொண்டே இருக்கும். அப்போ நாம சிந்திக்கிற மற்ற பொருள் எல்லாமே ஈனமுடையது, அழியக்கூடியது, குற்றமுடையது. அப்ப ஈனமிலா பொருள் எது? பெருமானுடைய திருவடி. அந்த திருவடியை நொடி பொழுதும் மறவாது நினைக்க வேண்டும். இப்பெல்லாம் ஒரு உயிர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது இறைவனுடைய திருவடியை அடைந்துவிடும் என்பது சிவஞான சித்தியார் நமக்கு எடுத்து எம்புகின்றது. நாம இப்ப நூலுக்குள்ளார பாட்டுக்குள்ளார வரலாம். இப்ப முதல்ல கூப்பிட்டுட்டார், ஆனந்த யோகம் நிகழ்வுதல்வா. இதான் இவர் ஞான நூல்தனை கேட்டாரு, ஓதுனாரு, ஓதுவிக்கிறார். இப்ப நமக்கு அவர் நூலா செஞ்சு மனவாசம் கடந்தா நமக்கு இப்ப ஓதுவிக்கிறார். அவ்வாறு ஓதுவித்து இறைவன் திருவடியை நீல நினைக்கின்றார், இறைவனிடையே சேர விரும்புகிறார். அதனாலதான் இந்த நூலை செஞ்சிருக்கிறார். அதனால அந்த குறிப்பினை குருநாதர் கொடுக்கின்றார். நீ எப்படிப்பட்ட மாணவன் தெரியுமா? இறைவனடியை சேர்ந்து ஆனந்தத்தை துய்க்க வேண்டும் என்ற நிலையில் உன்னுடைய வினாக்கள் இருக்கின்றது. நீ இப்பொழுதே ஆனந்த நிலையில் தான் நிற்கின்றாய், ஆனந்த யோகத்தில் நிற்கின்றாய். இந்த யோகம்னா என்னவோ பெரிய இந்த உலகத்துல நடக்கிற யோகம்லாம் சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கிங்க. நம்ம வேடமும் நீரும் அணிந்து உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானத்தில் நின்றாதான் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் கிடைக்கும் என்பது நம்ம ஞான நூல்கள் சொல்லுகின்ற உண்மை. இதுல சிவபக்தியே செலுத்தாம, திருவேடமே அணியாம, கூட்டமா அங்கங்கேயும் ஒரு மண்டபத்தை எடுத்து யோகம் நடத்துறாங்களே, அதுல போக முடியுமா? நிச்சயம் போகவே முடியாது. எல்லாம் உண்மையா தெரிஞ்சுக்கங்க, ஏமாந்து போயிடாதீங்க. பெருமானை பூசை செய்யாது போகவே முடியாது. பூசை செஞ்சாதான் யோகம் நடக்கும், ஞானம் நடக்கும். பூசையே செய்யாம யோகம் ஞானம் நடக்குன்னா முடியவே முடியாது. பாவனைக்குள்ளேயே தான் நிக்கணும். நீங்களா நினைச்சுக்கலாம், நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து மகிழலாம். ஆனா உண்மையாக மகிழ முடியாது. உண்மை இன்பம் அங்க கிடைக்காது. அதான் உண்மை. அதனாலதான் இங்க சொல்லும் போதே ஆசிரியர் சொன்னார், ஆனந்த யோகத்தில் நிற்கின்ற மாணவன் என்று சொன்னாங்க. இன்பம் துன்பம் என்பது ஒரு காலத்து தோன்றி மறையும், உடனே தோன்றும் மறையும், நிலை பெற்று நிற்காது. ஆனா இந்த ஆனந்தம் என்பது இறைவனிடத்து கிடைக்கின்ற ஒன்று. இது எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கும். அதாவது கிடைத்தால் மீண்டும் நம்மை விட்டு செல்லாது. இறைவன் திருவடி இன்பம் என்பது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் நிற்கின்ற மாணவனே, உந்தனுக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலேனர். ஒரு காலத்துல நம்மளுடைய வள்ளலான சிவபெருமானார். யாருப்பா வள்ளல்? யார் சிறந்த வள்ளல்? யார் ஒருவர் தற்பயன் கருதாது பொருளை வாரி வழங்குகின்றாரோ அவர் வள்ளல். அந்த தற்பயன் கருதாது வழங்குகின்றவர் ஒருவர் மட்டும்தான், அவர் சிவபெருமான் மட்டும்தான். நம்மளால எந்த நிலையில் நிற்கும் போதும் கூட
பெருமானுக்கு எதுவுமே நம்மளால செஞ்சிட முடியாதுங்க. நாம வேணா நினைச்சுக்கலாம், இன்னைக்கு நான் அடியேன் திருக்கோயில் போனேன், வலம் வந்தேன், தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணேன், இல்லை கொஞ்சம் அதுக்கு மேல்நிலையில் நிற்கிறவங்க திருவாசம் ஓதுனேன், தேவாரம் பண்ண நான் செய்தேன் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் எதுவுமே நீங்க செய்திட முடியாது. அதுக்கும் சாமி உள்ளிருந்து அருள் செஞ்சு அவன் செய்வித்தால் மட்டுமே செய்ய முடியும். எதுவுமே நாம செய்யல, இறைவன் ஆட்டுவிக்க ஆடுகின்றோம். அப்படி நாம செய்வதால அவனுக்கு ஏதேனும் இன்பம் உண்டா, நாம செய்யாம இருக்கிறதால அவனுக்கு ஏதேனும் துன்பம் உண்டானா இல்லைங்க, ரெண்டுமே அவனுக்கு இல்லை. ஒரு காலமும் உயிர் அவனுக்காக எதுவும் செஞ்சிடவே முடியாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு போய் நீங்க நல்லா குடமா தண்ணி ஊற்றி பெருமானுக்கு எல்லா நன்னீராட்டும் செஞ்சு அலங்காரம் பண்ணி அப்படியே தூபதீபம்லாம் காட்டி படையலமுது ஊட்டி அப்படியே தேவாரம் திருவாசகம் பாடின உடனே அப்படியே சாமி மகிழ்ந்து எனக்கு இன்பமாக இருக்கின்றது என்று சொல்லுவார் என்று நாம் நினைத்தோம் என்றால் அது நம்மளுடைய அறியாமைங்க. ஏன் அப்படின்னா, அவன் ஏற்கனவே வரம்பில் இன்பம் உடையவன். எந்த நிலையில? எல்லா நிலையிலுமே. இப்ப இதெல்லாம் நீங்க செஞ்சதால அவனுக்கு இன்பமா நமக்கு இன்பமானா? உயிருக்குத்தாங்க இன்பம். இன்னைக்கு நான் இதை செய்தேன் என்று அந்த உயிர் மகிழ்ச்சி அடையும் அல்லவா, அதையும் கூட உயிர் தான் அனுபவிக்குது. செய்யறது அவனுக்கு, ஆனா கிடைக்கிறது உயிருக்கு. எத்தனை பெரிய கருணையாளன் பாருங்க. அப்ப ஆக நாம் பெத்த நிலை என்று சொல்லக்கூடிய ஆனமல சேற்றில் கிடக்கும் பொழுதும் அங்கிருந்து நம்மை பக்குவப்படுத்துவதற்காக பெருமான் எடுத்துவிட்ட நிலையிலும் மீண்டும் அவன் திருவடியை தூய்க்கும் நிலையிலும் ஆக எந்த நிலையிலேயும் பயன் கருதாது பெருமான் உயிருக்கு அருளிக்கொண்டே இருப்பதால் அவனுக்கு வள்ளல் என்று இந்த இடத்துல நம்மளுடைய மனவாசம் கடந்தார் சொல்றார். அப்படிப்பட்ட வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்தனர். சிவபெருமான் என்ன பண்ணாரு, இந்த உயிர்கள் மாட்டு கொண்ட பெரும் கருணையால அந்த காலத்தில் அவருடைய திருவாய் மலர்ந்து அருளி தெளிந்த சிறப்புடைய மெய்ஞான நூல்கள் கொடுத்தார். அப்படிப்பட்ட மெய்ஞான நூல்களில் என்ன சொல்லி இருக்கின்றதோ அந்த உண்மையை என்னுடைய திருவடிக்கு வைத்த வினாக்களுக்கு விடையாக உரைக்கப் போகின்றேன். அதை நீ எப்படி கேட்கணும்னாரு, நல்லா கவனிச்சு கேளுப்பா. அது கவனித்து கேட்டால் மட்டுமே உய்வடைய முடியும், கவனித்து கேட்டால் மட்டுமே உய்வடைய முடியும் என்பதை நம்மளுடைய குருநாதர் இன்று அவர் கேட்ட வினாக்களுக்கு தான் எப்படி விடையளிக்கப் போகின்றோம் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல ஆகமம் என்ற ஒரு சொல் இடம்பெறுகின்றது. இந்த ஆகமம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெய்ஞான நூல்கள். இது எங்க கொண்டு போய் நம்ம உணர்த்தி பொருத்தி உண்மை காணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிவபிரகாசம் நூல்ல 16வது பாட்டுல உமாபதி சிவனார் அழகுற சொல்லியிருப்பாங்க. தெரித்த குரு முதல்வர் உயர் ஞான போதம் செப்பினர், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி, 2 பேர் திருவடியும் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்தினில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மையென கருதியானும் அருத்தி மிக உரைப்பவன் வளர் விருத்தம் 100 ஆசில் சிவபிரகாசம் ஆகும் அன்றேனர். சாமி எப்படி மெய்ஞானத்தை கொடுத்தார்? மெய்கண்டாரை இடமாக கொண்டு மெய்ஞானத்தை கொடுத்தார். பிறகு மெய்கண்டாருடைய மாணவராக இருக்கக்கூடிய அருளந்தி சிவாச்சாரியரை கொண்டு கொடுத்திருக்கின்றார். அந்த 2 நூலையும் விரும்பி படித்து அப்படியே ஆசையா இருக்கான், அந்த 2 நூலையும் செஞ்சுட்டு இன்னொரு நூல் செய்யணும்னு இவருக்கு விருப்பம் இருக்கான். அதனால அந்த கருத்தினை கொண்டு அவரே எழுதிட்டேன்னு சொல்லுங்க. திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என கருதியானும், திருவருள் நிற்ப உருவருள் நிற்ப இந்த நூலை யான் செய்கின்றேன், அடியேன் செய்கின்ற நூல் பெயர் சிவபிரகாசன் சொன்னார். ஆக இறைவன் நமக்காக அருளி செய்த தத்துவ நூலில் உள்ள உண்மைகளை உள்ளவாறு
உனக்கு நீ கேட்ட வினாக்களுக்கு விடையளிக்கின்றேன் என்று குருநாதர் அழகாக சொல்லியிருக்கின்றார். அப்ப இன்று உண்மை விளக்கம் கேட்கின்ற அந்த அடியார் பெருமக்கள் அனைவருமே ஆனந்த யோகத்திற்கு முயற்சி செய்கிறவங்களா இருக்கணும். இல்லை ஆனந்த யோகத்தில் ஏற்கனவே நின்று கொண்டு இருக்கின்றவர்களாக தான் இருக்க வேண்டும். ஆக இன்று குருநாதர் தன்னுடைய மாணவனிடத்து சிவபெருமான் உயிர்களின் மீது கொண்ட பெரும் கருணையினால் மெய்ஞான நூல்களை, நமக்கு தத்துவ நூல்களை கொடுத்திருக்கிறார்ப்பா. அந்த தத்துவ நூலில் உள்ள உண்மைகளை உள்ளது உள்ளவாறு அந்த நூலை என்ன விலைக்கு பெருமான் கொடுத்திருக்கிறாரோ அந்த முறையில் நீ கேட்ட வினாக்களுக்கு விடைகளை உள்ளவாறு உரைக்கின்றேன், அதை நீ கவனமாக கேள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அடியார் பெருமக்களாகிய நாம் நாளையிலிருந்து அவர் கேட்ட வினாக்களுக்கு விடை கொடுக்க இருக்கிறாங்க. அதை உள்ளபடி கவனமாக கேட்டு உண்மை சரியை செய்து, உண்மை கிரியை செய்து, உண்மை யோகம் செய்து, உண்மை ஞானம் பெற்று இப்பிறப்பின் பயனாக உய்வடைய வேண்டும். உயிரானது உய்வடைந்து இறைவன் திருவடியை சேர வேண்டும் என்று இன்றே அனைவரும் விண்ணப்பம் செய்து நாளையிலிருந்து உண்மை பொருளை தெரிந்து பயனடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.